எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். கோதுமை பரோட்டா, அதோட ஒரு அருமையான சைட் டிஷ் சிக்கன் சால்னா. ஸோ இந்த 2 ரெசிபீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிசைய ஈஸியாக இருக்கும். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சரியான பதத்துக்கு பிசைங்க. இதில் நான் முட்டை போடலை, அதனால இந்த பரோட்டாவை எல்லாருமே சாப்பிடலாம். மாவு நல்ல திரண்டு இருக்கு. 5 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை 2-3 நிமிஷம் பிசைங்க. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. மறுபடியும் மூடி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வைங்க. 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு பாத்திரத்தை மூடி 2 மணி நேரம் வச்சிருங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. மாவு மேல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைங்க. இந்த மாதிரி ஃபிளாட் சர்ஃபேஸ் இருந்தா மாவு பிசைய ஈஸியா இருக்கும். இந்த அளவு மாவிடுங்க, சரியா இருக்கும். பரோட்டா தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு தூவுங்க, அப்பதான் மாவு ஒட்டாம வரும். நல்லா மெலிசா தேய்ங்க. இது மேல நெய் தடவுங்க. அடுத்து இந்த மாதிரி கத்தியால மார்க் பண்ணி பரோட்டாவை ஃபோல்ட் பண்ணுங்க. அப்பதான் நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். ஒரு சைட்ல இருந்து சுத்தி மேல கொஞ்சம் நெய் தடவி 10 நிமிஷத்துக்கு வைங்க. இப்ப பரோட்டாவை தேய்ங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, லேயர்ஸ் வராது. இந்த திக்னஸ் ஓகே. தவா சூடு பண்ணி பரோட்டாவை போட்டு 2 பக்கம் சுடுங்க. நெய் ஊற்றி சுட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். முட்டை இல்லாத கோதுமை பரோட்டா தயார். சிக்கன் சால்னா செய்யறதுக்கு முதல்ல மசாலாவை வறுத்து அரைக்கணும். சால்னா மசாலாக்கு 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 4 ஏலக்காய், 1 பட்டை, 4 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாமே ஒரு பேன்ல போட்டு லேசா வறுத்து எடுக்கணும். வறுத்த பிறகு எடுத்து ஒரு தட்டில் வச்சிருங்க. வறுத்த மசாலா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இதோட 2 பச்சை மிளகா, 1/4 கப் திருகண தேங்காய், ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி இதுல 3 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதுல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது பொடியா நறுக்கின தக்காளி 3 இதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி 5 நிமிஷம் வதங்கின பிறகு அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுல 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் நான் லேசா வேக வச்சு போட்டிருக்கேன்.
சிக்கன் போட்ட பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்கு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பேனை மூடி ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடணும். சிக்கன் 20 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு, அருமையாக வெந்திருக்கு. இப்போ குழம்பு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அருமையான சிக்கன் சால்னா தயாரா இருக்கு. பார்த்தீங்க இல்லையா, கோதுமை பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் எவ்வளோ அட்டகாசமான ஒரு காம்பினேஷன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸ்மே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.